நீங்க அவ்வளவு எளிதாக ஏமாந்து விட மாட்டீங்க. ஆனாலும் உங்களை புகழ்ந்து தள்ளுவதன் மூலமாக கண்டிப்பாக உங்களது காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை ஏற்படுத்திக் கொண்டு ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இறைவனுடைய அருளால் அனைவருமே நலமா இருப்பீங்க நம்புறேன். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எதை செய்தால் அதிகமான நன்மை கிடைக்கும், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். மறக்காமல் நமது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே அந்த பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் மனது நல்ல உள்ளவங்களுக்கு மனது இனிமையான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. யாரெல்லாம் இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்குமே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே. மேலும் இறைவனுடைய பரிபூர்ண அருளானது உழைப்பை மட்டுமே நம்பி வாழும், மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கிடைத்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வாங்க இன்றைய தினத்திற்கான ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் நாளுங்க, வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 2ஆம் நாள் 18/8/2022 வியாழக்கிழமை. இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பார்க்கும் பொழுது கிரக நிலைகளை முதலில் பார்க்கலாம். இன்றைய தினம் ராசிக்கு 12ஆம் இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. ராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிர பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும் இருக்கிறார். மேலும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறாருங்க. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது. ஏனென்றால் 8ஆம் இடத்தில் ராகுவுடன் சந்திரன் இணைந்து காணப்படுகிறார். இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக நீங்க கொஞ்சம் கவனமா செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களது அனைத்து காரியங்களிலும் நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு அமைய பெறுவீங்க. புதிதாக எந்த காரியத்தையும் முயற்சி பண்ணாதீங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய காரியங்களை நீங்க தொடர்ந்து செய்யலாம், அதில் எந்த தவறும் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா போதும், உங்களது காரியங்கள் எல்லாத்திலும் நீங்க வெற்றிகளை பெற முடியுங்க. இன்றைய தினம் உங்களது பணத்தை ரொம்ப ரொம்ப பத்திரமா வச்சுக்க வேண்டியது அவசியம். இன்றைய தினம் எந்த விதமான பெரிய செலவுகளையும் நீங்கள் இன்றைய தினம் செய்ய வேண்டாம். நாளை வரை தள்ளி போடுவது நல்லதுங்க. நாளை காலை 10:50 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் முக்கியமான செலவுகள், உங்கள் வாழ்க்கையை சில திசை திருப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய சில செலவுகளையும் அல்லது சில முடிவெடுக்கக்கூடிய விதங்களையும் நீங்கள் நாளை செய்து கொள்வது நல்லதுங்க. அப்படி செஞ்சுக்கிட்டீங்கன்னா மிகச்சிறப்பான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு. பிறரை குத்தம் சொல்லிட்டே இருக்கிற பழக்கத்துக்காக நீங்க உங்க மீது சில குற்றச்சாட்டுகள் வர வாய்ப்புகள் இருக்கு. எனவே மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை நீங்கள் வெளியில் சொல்ல வேண்டாம், நீங்கள் மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கான நேரம் வரும்பொழுது நீங்க சொல்லலாம். இன்றைய தினம் நீங்கள் நகைச்சுவை உணர்வை கண்டிப்பாக இழந்துவிடக்கூடாது. இயல்பிலேயே நகைச்சுவை உணர்வு இருக்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக அதை இழந்து விடாதீர்கள். இன்றைய தினம் தற்காப்பை கடைபிடிப்பது நல்லது, அமைதியாக இருப்பது நல்லதுங்க. இன்றைய தினம் பணிபுரியும் தொழிலில் நிலையான தொகை உங்களுக்கு தேவைப்படும். ஆனால் கடந்த காலங்களில் நீங்கள் தேவையற்ற செலவினங்கள் செய்ததன் காரணமாக இப்பொழுது உங்களுக்கு போதுமான பண வரவுகள் இருக்காது. நீங்கள் உங்களுக்கு தேவையான பண வரவுகளை திடீர் செலவுகளை சமாளிக்க அடுத்தவர்களிடம் கைமாத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில நல்ல பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்குங்க. இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களது நண்பர்களுடன் மாலை நேரத்தில் நீங்கள் வெளியில் செல்லலாம். அது நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுப்பதற்கு முன்னால் மற்றவர்களுடைய தேவைகளை என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணி அதுக்கான முடிவுகளை நீங்க எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் நிறைய பேர் உங்களை புகழ்வாங்க. உங்களை புகழ்றது எதுக்காக அப்படின்னா உங்களை ஏமாத்துறதுக்காக. ஸோ நீங்க யாருடைய புகழ்ச்சிக்கும் மயங்க வேண்டாம். அப்படி புகழ்ச்சிக்கு மயங்கினீங்க அப்படின்னா உங்களை ஏமாற்றக்கூடிய சில விஷயங்கள் சூழ்நிலைகள் நீங்க சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதை மட்டும் இன்றைய தினம் கண்டிப்பாக கவனமா இருந்துக்குங்க. இன்றைய தினம் இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது வார்த்தைகள் மட்டும் கவனமா இருந்தீங்கன்னா உங்களுடைய மேக்ஸிமம் எல்லா விஷயங்களையும் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். இல்வாழ்க்கையிலும் உங்களுக்கு வார்த்தைகளில் மட்டும் கவனமா இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக இனிமையான நல்ல ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு உங்களது திருமண வாழ்க்கையில இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. எந்த உறவை நீங்க முக்கியம் நினைக்கிறீங்களோ அந்த உறவுக்கு நேரம் செலவிடுவதை நீங்க கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லைன்னா உறவுகள் துண்டிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதையும் மனதில் கொள்ளுங்கள். இன்றைய தினம் நிறைய பேர் உங்களை ஏமாத்த காத்திருப்பாங்க. நீங்க ஈஸியாக ஏமாற மாட்டீங்க. இருந்தாலும் உங்களுக்கான சூழ்நிலைகள் இப்ப சரியில்லைங்கிறதுனால கொஞ்சம் விழிப்புணர்வா அலர்ட்டா இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க சிறப்பான நாளாக கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. இன்னைக்கு நீங்க இறை வழிபாடு மேற்கொள்ளலாம். தேவையில்லாத உணவுகளை தவிர்த்து விடுவது நல்லது. உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை தவிர்த்து விடுவது நல்லது. புதிதாக எதையும் ட்ரை பண்ண வேண்டாம். பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பணம் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுவது வேண்டாம். பணத்தை மிக மிக பத்திரமாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். தொழிலிலும் மற்ற விஷயங்களிலும் முக்கியமான முடிவுகளை நீங்கள் நாளை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய தினம் நீங்கள் உண்டு, உங்களுக்கு பொழுதுபோக்குகள் உண்டு என்று நீங்கள் நிம்மதியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல நன்மைகள் இன்னைக்கு காத்திருக்கு. இறை வழிபாடும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருங்க.
இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துவதன் மூலமாக புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் நீங்கள் தினசரி பெற முடியுங்க. ஸோ அதுக்காக நீங்கள் நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. நிறைய நண்பர்கள் நமது வீடியோக்கு வந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள். நமது சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் மாபெரும் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றியை தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் சில நெகட்டிவான கமெண்ட்ஸை கொடுத்துருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சந்திராஷ்டமங்கிறதுனால எனக்கு வேறு வழி இல்லை, அது உண்மையை சொல்லித்தான் ஆகணும், அதை மறைச்சாலும் தப்பு தான். ஸோ நம்ம நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்ததுனால எங்களுக்கு டிஸ்லைக் பண்ணுறதோ இல்லை வந்து நமது சேனல் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறதோ கண்டிப்பாக செய்யாதீங்க. தினசரி நமது வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ உங்களுக்காக அலர்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த நெகட்டிவான சில விஷயங்களையும் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதீங்க. மனசில் வருத்தங்கள் வச்சுக்க வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல காலம் வரும். தினசரி நமது வீடியோவுடன் இணைந்திருங்கள் நண்பர்களே. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லைட் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமைங்க. எனவே அதை இன்றைய தினம் பயன்படுத்தலாம். மேலும் நம்பர் 1 நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இன்றைய தினம் உங்களது அந்தரங்கமான ரகசியங்களை மற்றவர்களிடம் ஷேர் பண்ணிக்கிறத குறைச்சிக்கிறது நல்லதுங்க. குறிப்பாக உங்களுடைய குடும்பம் ஃபேமிலி சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்க கூடாது. கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்க வேண்டியது அவசியம். பேச்சில் கவனம் தேவை, நிதானம் தேவை. அதன் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். சில சங்கடங்களையும் தவிர்க்க முடியும். நிர்வாகம் சார்ந்த பணிகள் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தினமாக அமையுங்க. கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வாக இருந்தீங்கன்னா போதும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு எதிர்பாராத சில பயணங்கள் மூலமாக அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களது பணிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் நிதானத்துடன் செயல்பட்டீங்கன்னா வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு. கவனத்துடன் செயல்படுங்கள். வியாபாரத்தில் நீங்கள் கண்டிப்பாக இன்றைய தினம் மகிழ்ச்சிகளை பெற நிதானத்துடன் செயல்பட வேண்டியது அவசியங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இன்றைக்கு நல்ல ஒரு அனுபவங்கள் நிறைந்த ஒரு நாளாமைங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமாக இன்னைக்கு அமைப்பெறும். உங்களது அலுவலக பணிகளிலும் அல்லது வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வியாபாரத்திலும் வாடிக்கையாளர்களிடம் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அலுவலக பணிகளில் சக ஊழியர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க. எனவே இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நாளாக உங்களுக்கு அதன் மூலமாக அமையும். நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் தட்டி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நமது வீடியோ பற்றின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். எங்களது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க அது உதவிகரமாக இருக்கும். மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின ராசி பலன் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்முடன் இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.